காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான வழக்கு. இது உங்களுக்கு கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்னருக்கும் ஹெல்ப் ஆகும். 138 கேஸ் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிவில் கேஸ் நடத்துறது உதவியாக இருக்கும். இது இல்லாமல் இன்சூரன்ஸ் கேஸஸ் நடத்துகிறவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இதில் இதில் கான்ட்ரா ப்ரெஃபரண்டம் என்ற ஒரு டாக்டரினை யூஸ் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். கான்ட்ரா ப்ரெஃபரண்டம் இந்த டாக்டரினை யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன நடந்தது? முதல்ல ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2043, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2043. இது சோஹம் ஷிப்பிங் ப்ரைவேட் லிமிடெட் வர்சஸ் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இது ஒரு பெரிய கம்பெனி. அந்த சோஹம் ஷிப்பிங் அவங்க நிறைய கப்பல் வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு கப்பல் வாங்குகிறாங்க, ஸ்ரிஜோய் 2ன்னு சொல்லிட்டு. அது பாம்பே டு கல்கத்தா போகிற கப்பல். அதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு அனுமதி வாங்கிறதுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் டிஜிஎஸ் கிட்ட அப்ளை பண்ணோம். அது அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துறாங்க, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் மெரின் இன்சூரன்ஸ் போடுறாங்க. அந்த இன்சூரன்ஸில் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் என்னென்னா, இந்த கப்பலோட பயணம் மான்சூன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆரம்பித்து முடிக்கணும்னு சொல்லி இவங்க பயணம் போகிறாரு. பயணம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கப்பல் ரத்னகிரி போர்ட்டுக்கிட்ட டேமேஜ் ஆகி தரை தட்டிடுச்சு. ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இவர் இல்லை, நீங்கள் இந்த இன்சூரன்ஸு நீங்கள் கண்டிஷன்ஸ் ப்ரீச் பண்ணிட்டீங்க, அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்னு ரெப்புடேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்றாரு. மறுக்கிறது, தரமாட்டேன். அதுக்கப்புறம் அவர் கன்சூமர் போகிறார் நேஷ்னலில். அங்கேயும் அது தரலை, ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த கேஸ் ஏஆர் 2025 இவங்க தான் அந்த கான்ட்ரா ரெஃபரண்டத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இது இந்த ஒப்பந்தங்கள் தெளிவாக இருக்கிறதுனால கான்ட்ரா ரெஃபரண்டம் தேவையில்லை, அதனால் இந்த ரெப்புடேஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை, அதனால் பணத்தை கொடுக்கு, இன்சூரன்ஸு பணம் கொடுத்து தான் ஆகணும்னு ஆர்டர் போட்டுருக்கோம். சரி, இப்போது கான்ட்ரா ப்ரெஃபரண்டம்னா என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்? கான்ட்ரா ப்ரெஃபரண்டம்ன்றது என்னென்னா, யார் ஆதிக்க நிலையில் இருந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க, யாரெல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு பிரிண்டட் ஃபார்ம் வச்சுருப்பான், கையெழுத்து வாங்கிக்குவான். பேங்க்கில் லோன் வாங்க போனால் பிரிண்டட் ஃபார்ம் வச்சுருப்பான், கையெழுத்து வாங்கிடுவான். ஃபைனான்சியர்கிட்ட போனீங்கன்னா ஏற்கனவே டைப் அடித்து வச்சுருப்பான், பண்ணலாம். அதனால் இந்த கான்ட்ரா ப்ரெஃபரண்டம் டாக்டரின் பிரகாரம் யார் இந்த டிராஃப்டிங் இது போட்டாங்களோ, யார் அந்த ஆதிக்க நிலை, அவங்க தான் அதில் இருக்கிற அந்த விதிகளை தெளிவாக உணர்த்தணும், புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கலைன்னா அந்த விதிகள் செல்லாது. அதுதான் கான்ட்ரா ப்ரெஃபரண்டம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இந்த 138 கேஸஸில் இந்த ஃபைனான்ஸ் வாங்கும்போது அதில் இருக்கிற ஒப்பந்த பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாங்க, வண்டிகளை சீஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த டாக்டரினை அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நல்லா படிச்சுக்குங்க. இப்படி கொஞ்சம் பண்ணிக்கணும். கான்ட்ரா ப்ரெஃபரண்டம்னா என்னன்னு பாருங்கள். எம்ஹெச்ஐ லைப்ரரிக்கு போங்க, நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதில் டாக்டரினுக்குன்னு தனியாக ஒரு புக்ஸ் இருக்குது. அந்த புக்கை எடுத்து பாருங்கள். டிக்ஷனரி இருக்குது, லா அண்டு மெடிக்கல் டிக்ஷனரி இருக்குது. அதில் பாருங்கள், பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட், ஒரு டாக்டரினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு கேஸில் ஒரு யங் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணார். அவர் நல்லா தான் பண்ணார். ஆனால் இப்போ ஜட்ஜுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, எந்த கேஸுக்கு எப்படி ஆர்கியூ பண்ணணும்னு தெரியல. என்டிபிஎஸ் கேஸில் எப்படி ஆர்கியூ பண்ணணும், 37 ஒன்று இருக்குல்ல, ரைடர் இருக்குது. அது இல்லாமல் சும்மா இவ்வளோ நாள் உள்ளே இருந்தான், அது மாதிரி ஆர்கியூ பண்ணால ஜட்ஜுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, போக எல்லாம் கற்றுக்குவாங்க. 4 வாட்டி ஜட்ஜுக்கிட்ட திட்டு திண்டுக்கல் வைரக்கல். நான் தான் என் ஜூனியர்கள் கூட சொல்லுவேன், தைரியமாக போய் ஆர்கியூ பண்ணுங்கள். நீதிபதி திட்டினாருன்னா உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. அவர் தான் மறுபடியும் பார்க்கும்போது உனக்கு வேறு வகையில் ஏதாவது வகையில் கைட் பண்ணுவார், உத்தரவு கொடுப்பாருன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுவேன். திட்டு வாங்கிறது தப்பு இல்லை. காலை வணக்கம், நன்றி.